இந்த பதிவு வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு. நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க மேக்ஸிமம் ஒரு 80%லேருந்து 70% வந்து ஃபீமேல் தான். நர்சிங் வந்து ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபீல்டு அப்படிங்கிறதுனாலையும், நம்மளோட வீடியோஸை 70%லேருந்து 80% ஃபீமேல் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனாலையும், இந்த பதிவை வந்து ஒரு காஷியஸ் பதிவாக, ஒரு எச்சரிக்கை பதிவாக, ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அழகானவர் என பெண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வயசில் உங்களுக்கு, இந்த வயசில் இல்லை, எந்த வயசுலையுமே ஒரு ஆண் வந்து இல்லை ஒரு ஆம்பளை வந்து, ஒரு பையனோ இல்லை வயசானவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தாண்டி ஈவன் அவங்க வந்து கல்யாணம் ஆகியிருந்தாலும், ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இல்லை அவங்களோட சிஸ்டர்ஸ், மதர் யாராக இருந்தாலும், அவங்கள விட எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாலும், அது வந்து நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் இப்போ தான் நீங்கள் வந்து கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது, டைரெக்டாக ஒருத்தவங்க வந்து உங்களை அழகாக இருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தை விட நான் வந்து உங்களை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொன்னால் அப்படின்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க. அது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேர்டு. ஸோ இதை தான் வந்து கோர்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா, மும்பை கோர்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் அழகானவர் என பெண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லாத்த விட நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டு, மோர் தென் தட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, எல்லாத்த விட நீங்கள் தான் மோர் தென் தட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு பாதாள சாக்கடையில் தள்ளிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நியூஸை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்ப்போம். மும்பை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு, February 22 நீங்கள் அழகானவர் என இரவு நேரத்தில் முன்பின் தெரியாத பெண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம் என மும்பை கோர்ட் தெரிவித்துள்ளது. பெண் கவுன்சிலருக்கு தொல்லை. மும்பையைச் சேர்ந்த முன்னாள் பெண் கவுன்சிலருக்கு ஒருவர் வாட்ஸ்அப்பில் ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொல்லை கொடுத்து இருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2022ஆம் ஆண்டு முன்னாள் பெண் கவுன்சிலருக்கு தொல்லை கொடுத்தவருக்கு 3 மாதம் ஜெயில் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து அந்த நபர் மும்பை செஷன்ஸ் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். மனுவில் அவர் அரசியல் முன்விரோதம் காரணமாக தனது மீது பொய்யான வழக்கு போடப்பட்டதாக கூறியிருந்தார். குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம். இந்த மனு நீதிபதி டிஜி தோப்லா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பெண் கவுன்சிலருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அழகானவர், நீங்கள் நல்ல நிறமாக உள்ளீர்கள், எனக்கு 40 வயது, உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா, உங்களை எனக்கு பிடிக்கும் போன்ற தகவல்கள் படங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் முன்பின் தெரியாத பெண்ணுக்கு நீங்கள் அழகானவர் போன்ற குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம்தான். எந்த திருமணமான பெண்ணும் அல்லது அவரது கணவரோ இது போன்ற வாட்ஸ்அப் குறுந்தகவல்கள் ஆபாசங்களை சகித்து கொள்ள மாட்டார் என கூறினார். மேலும் முன்னாள் பெண் கவுன்சிலருக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொல்லை கொடுத்தவருக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு வழங்கிய தண்டனையை உறுதி செய்து செஷன் கோர்ட் நீதிபதி உத்தரவிட்டார். ஸோ அதனால் இந்த மாதிரி மெசேஜ் வருது, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது, ஏதோ ஒரு லிங்க் வருது, ஏதோ ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை வந்து ஒன்று அந்த நம்பரை பிளாக்கில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ரிப்போர்ட் ஸ்பேம்னு வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா நம்பரை பிளாக் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியோ இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேச ஆரம்பிச்சிங்கனாவே அது வந்து தப்பாக தான் போய் முடியும். அதனால் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது, இல்லை ஃபோட்டோ அனுப்புறதையோ இல்லை லிங்க்கை வந்து டச் பண்ணுறதையோ அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் சேஃபாக இருங்க. ஸோ நம்மளோட வீடியோ நிறைய ஃபீமேல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக இதை வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, ஒரு அலர்ட்னஸ்க்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.